அக்கா நல்லா மாட்டிக்கிட்டோம் போச்சு. நீ பாட்டுக்கு வந்து துணி மேல கைய வைக்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அப்படிலாம் இல்லைங்க. அப்படிலாம் இல்லனா நாங்க எதுக்கு இருக்கோம்? சுத்திலும் கேமரா இருக்கு, தெரியுதா தெரியலையா உனக்கு? அது கேமராவா? எங்க இருக்குங்க? கேமரா தெரியாத மாதிரி தான் நாங்களும் வச்சிருக்கோம். இல்ல கூப்பிடாம நீ பாட்டுக்கு ட்ரெஸ் மேல கை வைக்கிற. இப்ப என்ன உங்களுக்கு? துணிமணி எடுக்க வந்தா ட்ரெஸ் எதுவும் பார்க்க மாட்டாங்களா, தொட மாட்டாங்களா, அப்படியே எடுத்துருவாங்களா? நீ எப்படி இருக்கு நல்லா இருக்கான்னு பார்த்துதானே எல்லாமே எடுக்கணும். அப்படி இல்லம்மா, எங்களை கூப்பிட வேண்டியதானே? எத்தனை வாட்டி கூப்பிடுறது உங்களை? யாரையும் காணா. சரி நம்மளா செலக்ட் பண்ணி எடுப்போம் தான் நான் துணி மேல கைய வச்சு பார்த்தேன். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்க்க கூடாதா? எந்த சுடிதார் வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். அதை விட்டுட்டு பண்ணினா கடை ஓனர் தான் எங்களுக்கு திட்டுவாரு. அதுக்கு நாங்க என்ன பண்றது? கூப்பிட்டு வரலனா இப்படிதான் அப்படியே போய் கடை ஓனர்ட்ட போய் சொல்லி வைக்கிறேன். இங்க அவரு நவருங்க மொத. ப்ளீஸ்மா சொல்லிடாதீங்க. நேரமா நிக்கிறதுனால காலை வலிச்சிச்சுன்னு மறைவா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருந்தேனா. போய் ஓனர்ட்ட சொல்லி விடுறேன். வந்தது வராதமா என்னை மிரட்டுறீங்க நீங்க? யார நினைச்சிட்டு இருக்கீங்க? கடையை கவனிக்காம போய் மறைவா உட்கார்ந்தது உங்க தப்பு. அதுக்காக என்னை வந்து மிரட்டுறீங்க? ஐயோ உங்களை நான் மிரட்டலமா. அப்புறம் நீங்க பேசுற பேச்சு அப்படிதான் தெரியுது. பண்ணது தப்புதான். நான் கடையை கவனிக்காம போய் உட்கார்ந்ததும். அப்படி உண்மையை ஒத்துக்கோங்க. அதை விட்டு துணி மேல நான் கைய வைக்கிறேன் அப்படியே எடுத்துருவேன் நினைக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஆளா நானு? வீட்டுக்காரர் யாரு தெரியுமா? மாணிக்கம். யாரு 2 வீலர்லாம் மெக்கானிக்கல் ஷாப் வச்சிருக்காரு. வீட்டுக்காரர் அவ்வளவு பெரிய ஆளு. நான் யாரும் தெரியல. யாருமா நீங்க? யாரா? வீட்டுக்காரர் எப்பெல்லாம் சம்பாதிக்கிறாரு. இப்போட காசு நான் அம்புட்டு வச்சிருக்கேன். எல்லா துணிமணியும் எடுத்துட்டு போலாம்னு நினைக்கிறேன். இப்படி பேசுனீங்க விட்டுட்டு அடுத்த கடைக்கு போயிருவேன். என்ன பரவாயில்லையா? அப்படிலாம் செய்யாதீங்கம்மா. கடை ஓனர் எங்களை தான் திட்டுவாரு. கஸ்டமர் வந்திருக்காங்க, எதுக்கு எடுக்காம போயிருக்காங்க, ஏதாச்சும் ஏதாச்சும் எங்களை தான் கேள்வியா கேட்பாரு. புரியுதுல? உங்களுக்காக இந்த ஆஃபர் கொடுக்குறேன். நீங்க ஒரு புடவை எடுத்தா இன்னொரு புடவை ஃப்ரீமா. என்ன சொல்றீங்க? ஒரு புடவை எடுத்தா இன்னொரு புடவை இலவசமா? ஆமாமா. இது நல்லா இருக்கே. எந்த புடவை எடுத்தா இன்னொரு புடவை இலவசம்? ஒரு பட்டு புடவை எடுத்தா அதே மாதிரி இன்னொரு புடவை கொடுப்பீங்களா? ஆசை தோசை அப்பள வடை இதெல்லாம் அநியாயமா தெரியல உங்களுக்கு? பட்டு புடவை எடுத்தா இன்னொரு புடவை இலவசமா? ஏமா ஏன் ராங்கிரப்பா பேசிட்டு இருந்த? நீ பெரிய ஃபேமிலில இருந்து வந்திருக்கோன்னு பில்டப் போட்டு பேசிட்டு இருந்த. 100 ரூபா புடவை எடுத்தா இன்னொரு புடவை இலவசம்னு சொன்னேன். ஏது 300 ரூபா புடவை எடுத்தா இன்னொரு புடவை இலவசமா? ஆமாமா. அட தொப்பிக்காரரே, நாளா 300 ரூபா புடவையே கட்ட மாட்டேன். எனக்கு இருந்த ரேஞ்சுக்கு நாளா நான் 100 ரூபா புடவையே கட்டுவீங்களா? இல்ல இது சரி வராது. இப்பே போய் ஓனட்ட எல்லாத்தையும் நான் சொல்றேன். இப்பே ஒளிஞ்சிக்கிட்டது கடை கவனிக்காம உள்ளது எல்லாத்தையும் நான் சொல்றேன். போய் சொல்லுங்க போங்க. என்ன பயமா? முன்னாடி பீல் அவுட் பயந்துட்டு இருந்தீங்க, இப்போ என்னாச்சு? இதே மாதிரி நானும் சொல்லட்டுமா? கடைக்கு வந்த லேடி சுடிதார ஆட்டை போலான்னு நினைக்குதுன்னு நானும் சொல்ல முடியல. நமக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் இந்த ஆளுக்கு எப்படி தெரியுது? தொப்பி வாய கண்டுபிடிக்கலன்னு நினைச்சேன். என்கிட்ட வாலாட்டாத. நான் எல்லாத்தையும் கவனிச்சிட்டேன். சுடிதார தொட்டது எடுக்கலாம் நினைக்கிறது எல்லாமே. சாரிங்க, என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு சுடிதார்னா ரொம்ப ஆசை. ஆனா என் வீட்டுக்காரன் போட விட மாட்டேங்கிறான். நான் பார்க்க ஆசையா இருந்துச்சுன்னு ஒரு சுடிதார் எடுக்கலாம்னு நினைச்சேன். அப்படின்னு எடுக்கணும்னு ஆசை வந்துச்சுன்னா உன் காசை போட்டு எடுக்க வேண்டியதானே? கடையில ஆட்டையை போட்டு நினைக்கிற? அப்படி இருந்துட்டு என்னையே மிரட்டுற நீ. இந்த கடையில ரொம்ப வருஷமா நான் வேலை பாக்குறேன். நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? அந்த கஸ்டமர் பார்த்திருப்பேன், எவ்வளவு பேர் நானும் பழகிருப்பேன். ஏன் வந்ததுமா எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனா என்னையும் நீங்க மிரட்டிட்டு இருக்கீங்க. இப்பயே போய் ஓனர்ட்ட நான் சொல்றேன், இந்த மாதிரி சரியான திருடினே, இதை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துருங்க. ட்ரெஸ் திருட வந்த திருடி இது எப்படியாவது புடிச்சிருங்கனே அப்படின்னு சொல்றேன். என்ன என்னை பார்த்து திருடிங்கிறீங்க? நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. அழுது வேஷம் போட்டு நடிக்காத. அடடே கடையில இவ்வளவு அழுது ஆக்டிங் பண்றியே, வீட்டுல அப்ப என்னெல்லாம் பண்ற நீ? அண்ணே மன்னிச்சிருனே, அந்த சுடிதார் பிடிச்சிருக்கு அதனால தான் எடுத்தேன். பிடிச்சிருக்குன்னா காசு கொடுமோத. காசு எடுத்துட்டு வராம கடைக்கு வந்துட்டியோ? காசெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேனே. ஓசில எல்லாரும் அழிட்டு போடான்னு வந்திருக்கியா? அழுகை நிப்பாட்டுமா. இந்த அழுது நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ மன்னிச்சிருனே. நான் இனிமே இந்த கடை பக்கமே வந்துடாத. 5000 ரூபாய் காசுல ஏதாவது துணிமணி எடுக்கணும்ல. பணம்லாம் வேற வச்சிருக்கியா நீ? குட்டவாயா? யார் குட்டவாயா? நீதாயா. இதுல காசுல நினைச்சிட்டு இருக்கியா? கூட வேலை என்னது? துணிமணி காமிக்கிறது எடுத்து போறது. சரியா? நான் சொன்ன மாதிரி 5000 ரூபாய் பணம் வச்சிருக்கேன். என்ன துணிமணி எடுத்து போடு. அதை விட்டுட்டு என்ன மார்க்கெட்டிங் பண்ற நீ? இதுக்கு முன்னாடி அழுதுகிட்டு இப்ப என்ன கோவப்பட்டுக்கிட்டு? நான் இப்படிதான் இருப்பேன். துணிமணி எடுத்து போறியா இல்லையா நீ? இல்ல அடுத்த கடை பக்கம் தாவட்டுமா நானு? உனக்கு பிடிச்ச துணிமணி எடுத்து போறே, எடுத்துட்டு கிளம்பு. அம்மா தாயே உன் சங்காத்தமே வேண்டாமா? மேல அந்த கடை பக்கம் வந்து எட்டியும் பாத்துறாத. எப்பப்பா என்னெல்லாமா பேசுற நீ? யோ போயா முத. எனக்கே மணி ஆயிடுச்சு. வீட்டுல அம்புட்டு வேலை கிடக்கு. எல்லாத்தையும் நான் தான் பாக்கணும். இங்க இருந்து வள குறக்கணும்னு பேசிட்டு இருக்க நீ. தாயே எதை பிடிக்கும் நீங்க சொல்லவே இல்லையே. எதை பிடிக்குன்னா புடவை எடுத்து போடியா? செக்ஷன் இங்க இல்ல, ஆப்போசிட்ல இருக்கு. ஆப்போசிட்ல தானே? போய் எடுத்து போடு வரேன். அம்மா என்னம்மா பேசுது எப்பா. இதெல்லாம் பொம்பளையே கிடையாது. தொப்பி வாயன் என்னை பார்த்து பொம்பளை இல்லைன்ட்டு. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? அந்த கூறு கெட்ட தொப்பி வாயனுக்கு கண்ணு கூட தெரிய மாட்டேங்குது. துணிமணி கடையில வேலை பார்க்கறான் வேற ரொம்ப வருஷமாமா. கடை ஓனர் வேலைக்கு வச்சிருக்கான் பாரு இந்த ஆளை. போய் கண்ணு தெரியாத கபூதி பையில ஏவா பேசிட்டு போற நீ? ஒரு சேலை எடுக்க வந்தேன். இப்ப எல்லா சேலையும் களைச்சு போட்டு வேலை வைக்கல. என் பேர் புஷ்பா இல்லையா? புஷ்பா இல்ல. வர இரு, வந்து உனக்கு வேலையை ரொம்ப வைக்கிறேன். இந்த வரியா இல்லையாமா நீ? யோ தொப்பி வாயா, வர இரு. ஒரே பொண்ணு இவதான். ஆமாம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. அம்மா உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அப்படிங்களா?
ஆமாம்மா, என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தா. உங்களுக்கு 2 பசங்களாமே? ஆமா, பையன் ஒன்று பொண்ணுன்னு. 2 பேரும் அவங்க தாத்தா கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படியாம்மா, நல்லதுமா. அம்மா உங்களை பத்தியும் சொல்லியிருக்காங்க. வீட்டு உடனே கூட பார்க்காம நல்லா பேசுவீங்க, நல்லா பழகுவீங்க அப்படிலாம் சொன்னாங்க அம்மா. நம்மளை விட வயசு மூத்தவங்க உங்க அம்மா. தோட்ட வீட்டுலாம் கூப்பிடுங்கம்மா, நானும் வருவேன்னு சொல்லுவாங்க உங்க அம்மா. அதுக்காக தோட்டத்து வேலை கூப்பிட்டா சலிக்காம உங்க அம்மா வருவாங்க. அம்மாக்கும் வயசாயிருச்சு. நானே எடுத்து சொன்னேன், போகாதம்மா வீட்டிலே இருன்னு. இன்னும் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. சரிங்களாம்மா, என் பொண்ணுக்கு என் மேல அக்கறையா? வேலைக்கு போகாம எத்தனை நாளைக்கு தான் உட்காந்தே சாப்பிடுறது நம்மளும்? சொல்லுங்க. ஆமாத்தா, அம்மாவும் அப்பாவும் தான் இருக்காங்க. அவங்க வயிற்று பொழப்பு நாங்களும் சாப்பிட்டு தானே ஆகணும். மாசம் மாசம் பணம் நானும் தரேம்மா, என் 2 அண்ணனும் தருவாங்க. ஏமா நீ வேற? இப்பெல்லாம் யாரையும் எதிர்பார்க்க கூடாது. அவங்க வேலையை அவங்க பார்த்து போயிட்டே இருக்கணும். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் அப்படியே பிள்ளைங்களையும் எதிர்பார்க்க முடியாது. இதுக்காக வயசானவங்க வேலைக்கு போனா உடம்பு ஒத்துழைக்குமா? குமிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தா நமக்கு நல்லா இருக்கு. கரெக்டா தான் சொல்றீங்கக்கா. இதுக்கு நான் செய்யலாம், நீ செய்யலாமா? சொல்லு. உன் வயசு என்ன, என் வயசு என்ன? எந்த வயசா இருந்தா என்ன? உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் வேலை செய்ய வேண்டியதான். அதுக்கப்புறம் முடியாம படுத்து கிடக்குறது, அப்புறம் யார் வந்து பாக்குறது? வந்து பாக்குறதுன்னா ஏன் வர மாட்டீங்களா நீங்களா? அம்மா ஒரு எட்டு பார்க்க மாட்டீங்களா? பாக்குறதுக்குலாம் ஒண்ணும் இல்லம்மா. யார் உன்னை பார்க்காம இருக்கிறது? எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கோம். என்னத்தா விடுத்தா? அம்மாவும் விருப்பப்பட்டு தான் செய்யறாங்க. முன்னை விட இப்பதான் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. நீ ஏன் அம்மாவை தடுக்கிற? அப்படிலாம் இல்ல, அவங்க இந்த வயசுல வேலைக்கு போறாங்கன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பக்கத்துல அதுன்னு வேலைக்கு நினைச்சிட்டியா? நான் சொல்லிட்டேம்மா, ரொம்ப வேலைலாம் இருக்காது, கம்மியா தான் இருக்கும்ட்டு. ஆனா இவ கேட்க மாட்டேங்கிறா. அம்மா, அப்பா போன் பண்றாருமா. மாப்பிள்ள போன் பண்றாராம். என்ன எதுன்னு போய் கேளு போ. அட சீக்கிரம் வாமா, அப்பா லைன்ல இருக்காரே. இதா வாரேன். வந்து எத்தனை நாள் ஆகுது? வந்ததுல இருந்து ஒரு போன் கூட இல்ல. என்ன பண்றீங்க ஏது பண்ணி கூட போன் பண்ணி கேட்கல. இப்ப திடீர்னு போன் பண்ணிருக்காரு. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும், போய் பேசிட்டு வா. இந்தா வாரேன் இரு. நீ போத்தா, நான் வரேன். சரி மாச்சி. அமலா பொண்ணு அப்படியே உங்களை மாதிரியே இருக்கு. அமலா பேசுறது நினைச்சு நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. அவன் நான் வேலைக்கு போறது நினைச்சு இவ்வளவு கோவப்பட்டு பேசுறா. அட இதுல என்னமா இருக்கு? என்னவா இருந்தாலும் பெத்த அம்மா கஷ்டப்படுறது பொண்ணுக்கு பிடிக்காதுதான். அதுக்காக புள்ள சொல்லிட்டு போகுது. நான் எதுவும் நினைக்கல. அவங்க பொண்ணு மாதிரி எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், வேணா அவங்க உடம்பு ஒத்துழைக்காதுன்னு. சரி நீங்களும் சொல்லிட்டீங்க, வீட்டுல இருந்து என்ன பண்றது, நானும் தோட்டத்து வேலைக்கு வரேன் அப்படின்னு. சரி அதான்ட்டு ஆசை என் கெடுப்பானே. சரி வாங்கன்னு நானும் விட்டுட்டேன். பேசுனதுக்காக விடுங்கம்மா, இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. பொண்ணு மருமக கிட்ட பேச போயிருக்கா, என்ன எதுன்னு கேளுங்க போங்க. சரிம்மா. எப்படியா இருந்தாலும் 2 நாளா அவ வீட்டு கிளம்பிடுவா. அப்புறம் ஏதாவது தோட்டத்தை வேலை இருந்துச்சா என்னையும் கூப்பிடுங்க, நான் வரேன். ஏன்னா அவள் இருக்கும்போது நான் எங்கேயும் வர முடியாது. முன்னமே கூப்பிட்டீங்க, நான் வரலன்னு சொல்லிட்டேன். அவள் வீட்டில் இருக்கும்போது நானும் கூட இருக்கணும்ல, அதான் வரலன்னு சொல்லிட்டேன். புரியுதுமா, அதுக்காக தான் சொல்லலான்ட்டு. 2 நாள் கழிச்சு கரும்பு தோட்டத்தில் வேலையெல்லாம் இருக்கு. பொங்கல் வேற வந்ததுல கரும்புலாம் அறுவடை பண்ணல. ஆமாம்மா, கரும்பு தோட்டம்னா ஆகா வெட்டுறது கஷ்டமா இருக்குமே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தடவை செய்கிறத பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும். சரிம்மா, நான் தோட்டத்துக்கு போகிறப்ப கூப்பிட்றேன் வாங்க அப்புறம். சரிங்கம்மா, இப்போ நான் வரேம்மா. வாங்கம்மா. இந்த மாதம் வாடகை காசு சேர்த்து அடுத்த மாதமும் சேர்த்து கொடுத்துறேம்மா. பணம் கையில் இல்லாதனால அப்படி இருக்கு. அவருக்கு மருந்தெல்லாம் வாங்கணும். பிள்ளைங்களாம் வந்துச்சுங்களா, செலவு வேற அதிகமாயிருச்சு. அதுக்காக தான் சொல்லான்ட்டு. அடட, ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேலம்மா. உங்க நிலைமை தெரியாமல்ல, எல்லாமே எனக்கு புரியுது. கைக்கு எப்போ பணம் வருது அப்பவே கொடுங்க. ரொம்ப நன்றிம்மா, ஆனால் கண்டிப்பாக கொடுத்துருவேன் அடுத்த மாதம் சேர்த்து. அட என்னம்மா நன்றிலாம் சொல்லிட்டுங்க, நம்ம வீட்டுக்கு குடி வந்திருக்கீங்க, சரி சேர்த்து தரேன்னு சொல்றீங்க. நிலைமை புரிஞ்சுதான் நானும் பேசுறேம்மா. சரிம்மா, நான் போய் உள்ளார போய் மற்றவெல்லாம் பார்க்குறேன். சரிம்மா பாருங்க, நானும் அவரை போய் தோட்டத்துக்கு போனோம். அப்புறம் பார்க்கலாம், நான் வரேம்மா. போயிட்டு வாங்கம்மா. பரவாயில்ல, நம்ம நிலைமை எடுத்து சொன்னே இவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்களே. காலத்துல இப்படி நல்ல மனுஷங்களாம் இருக்காங்க. இந்த மாசமும் வாடகை பணத்தை சேர்த்து கொடுத்தணும். இவங்க கேட்குற நிலைமைக்கு நம்மளும் வந்துடக்கூடாது, கரெக்டாக கொடுத்தணும். அப்புறம் நமக்கு தான் சங்கடம். அம்மா இங்கே வாமா. இதோ வரேம்மா. மாப்பிள்ள ஃபோன் பண்ணியிருக்காரு, அதுக்காக தான் என்னை கூப்பிட்டுருப்பா. போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம். என்னாடியாச்சு? மாப்பிள்ள என்ன சொல்றாரு? ஏன் இப்படி முகத்தை சுகமா வச்சிருக்க? மாப்பிள்ள இது திட்டினாரா? வீட்டுக்கு வர சொல்றாருமா. வீட்டுக்கு வர சொல்றாரா? ஏன்? ஸ்கூல் லீவு முடிய 2 நாள் இருக்குன்னு சொன்னேன், அதுங்காட்டி எதுக்கு மாப்பிள்ள வர சொல்றாரு? நான் சொன்னேலப்பா, நான் இங்கே வரும்போதே மாமியார் முடியலன்னு ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்ட்டு. அதுக்கு மாமியார் ஏதாவது பிளான் பண்ணி சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட. அதான் அவரு டக்குன்னு வீட்டுக்கு வான்னு சொல்றாரு. அதுவும் மத்தியானமே வாங்குறாருமா. மதியம் வான வீட்டுக்கு வந்து 2 நாள் தான் இருக்கும், இதுங்காட்டி கிளம்புறேன்னா அதாம்மா எனக்கே வருத்தமா இருக்கு. அப்பா அதுக்காட்டி வீட்டுக்கு வர சொல்றாரா? ஆமா, உங்க அப்பனை நிம்மதியா இருக்க மாட்டாரு, நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாரு. இதுதான் எக்ஸிபிஷன்லாம் போயிட்டு வந்தோம், எங்கேயாவது வெளியே போலாமே. உங்க அப்பாட்ட சொல்லிட்டேன், அந்த 2 நாள் கழிச்சு வரேன்னு. அந்த மனசு கேட்கவே மாட்டேங்கிறாரு. போன்ல அவ்வளோ கத்துறாரு, உடனே கிளம்பி வா அப்படின்ட்டு. நான் என்ன பண்றது சொல்லு பாப்போம். எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்த்தா தான் தெரியும். என்னம்மா பண்றது, எனக்கு கஷ்டமா இருக்குமா. போய் பாப்பா கூட்டிட்டு வரேன். என்னடி இது, கிளம்புறியாப்ப? ஆமாமா, சொல்லிட்டாருல மனுஷன், கிளம்பணும்ல. இல்ல திரும்பி ஃபோன் பண்ணி திட்டுவாரு ஏன் கிளம்பலையான்ட்டு. வருத்தப்படாதா, போயிட்டு வா. சம்பந்தியமாக முடியாம இருக்கு உங்களுக்கு, அதுக்காக தான் வர சொல்லியிருக்காரு. ஆமா போங்கப்பா, அங்க போய் பொழுதனைக்கு வேலை வேலைன்னு வேலை சரியா போயிருது எனக்கும். எங்கேயாவது ஒரு 4 நாளைக்கு நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா அதாவது ஒரு நாள் என்னைய வரப்பே சொல்லிட்டு தான் வந்தேன் அவர்கிட்ட. ஒரு 4 நாள் 5 நாள் இருந்துட்டு தான் வருவேன்னு. அப்பவே 4-5 நாளான்னு கேட்டாரு. அப்பவே கேட்டாரு. சரி விட்டுருவார்னு நினைச்சேன், திருப்பி ஃபோன் பண்ணி வாங்குறாரு. சரி விடுத்தா,
இப்போ வேணா கம்மியா லீவ் இருக்கலாம். அடுத்த லீவ் வரும்ல, எப்படியா இருந்தாலும் 10-15 நாள் லீவ் விடுவாங்க. அப்போதைக்கு வந்து தங்கிட்டு போங்க. பொங்கல் லீவ் வரும்ல, அப்ப இருந்துட்டு போ. ஆமா, பொங்கல் லீவுக்கு வருவாங்க. இப்பதானே உங்க அம்மா போய் பார்த்துட்டு வந்தேன், அதுங்காட்டி என் லீவுக்கு போறேன். பொங்கல் லீவுக்குலாம் விட மாட்டாங்கம்மா. சரி விடு, பாத்துக்கலாம். வர முடியல, நானும் அப்பா உங்க வீட்டுல வந்து பாக்குறோம். என்ன சரிதானே? ஏத்தா விடுத்தா, கவலைப்படாத. எனக்கு அங்க போவே பிடிக்கலப்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுத்தா. இது பிறந்த வீடா இருந்தாலும் புகுந்த வீடு அதுதான். நீ அங்கதான் இருக்கணும். என்னால முடியலப்பா. எல்லா நாளும் வேலை வேலைன்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. புரியுதுமா, எதுக்காக இப்படி பண்றாங்க, என்ன ஏதுன்னு எல்லாம் தெரியுது. இன்னும் சீக்கிரமா சொத்தை பிரிச்சு கொடுக்குற மாதிரி தெரியல. சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அவ பாட்டுக்கு வாங்கிட்டு போயிருவாள. நம்ம பொண்ணு பங்கா பிரிச்சு கொடுக்காம இருக்கனால கூட அவ மாமியாரும் வீட்டுக்காரும் தொந்தரவு பண்ணலாம். அவளை கொடுமைப்படுத்தலாம், பேசலாம், இல்ல எல்லா வேலையும் செய்ய சொல்லலாம். ஏன்னா அவளுக்கு ஏதாவது நம்ம பிரிச்சு கொடுத்துட்டோம்னா இந்த பிரச்சனையே வராதுல. இல்லை நம்ம இருக்கும் போதே செய்யணுங்க. நம்ம போயிட்டோம் அவ்வளவுதான். 2 பசங்களும் அவளுக்கு செய்வாங்களா என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குது. நமக்குன்னு இருக்கிறது ஒரே பொண்ணு. நம்ம பொண்ணுக்கு நம்ம பார்த்து செஞ்சாதாங்க. புரியுது லட்சுமி. செஞ்சா மட்டும் என்ன பண்றது? செயல்முறையில கொண்டு வாங்காத. ஆயட்ட பார்த்து சொத்தை சீக்கிரம் பிரிச்சுட்டு நம்ம பொண்ணு பங்கையை கொடுத்துருங்க. அப்பதான் அவளும் நிம்மதியா இருப்பா. அவங்க வீட்லயே நல்லா பாத்துக்குவாங்க அவங்கள. ஆமா போமா, பெரிய சொத்தான் சொத்து. சொத்து கொடுத்தாதான் அவங்க வீட்டுல நல்லா பாத்துக்குவாங்களே. புருஷன் வீட்டுல இல்லாத சொத்தா? அவ்வளோ இடம் வாங்கி வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன அண்ணன் கொடுக்கணும் செய்யணுங்கிறாங்க. அப்படின்னு இல்லை, எதுவாக இருந்தாலும் மாப்பிள்ளையில எதிர்பார்ப்பாங்க. அப்பா அம்மாக்கு வயசாயிருச்சு, கொடுக்கறத கூட கொடுக்காம இருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? அண்ணன் சொல்றதுலாம் உண்மையாமா? அப்பா ஃபோன் பண்ணி வீட்டுக்கு கூப்பிடுறாரா? ஆமா, நீங்க மதியானமே வரணுமா வீட்டுக்கு? போய் டக்குனு துணிமணிலாம் எடுத்து வைங்க போங்க. 2 நாள் லீவ் இருக்கு, அதுங்காட்டி எதுக்கு வர சொல்றாராப்பா? கிளம்புறதா வீட்டுக்கு போமா, நானும் பாப்பாவும் 2 நாள் கழிச்சு வரோம். அம்மா மட்டும் தனியா போனா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்பாவும் உங்க அப்பா ஏதாவது சொல்லுவாங்கட்டா. அதெல்லாம் புரிஞ்சுக்கோ. லீவுக்கு வந்து எல்லாரும் இருந்துட்டு போங்க. இப்போ மட்டும் எங்க விட போறாங்க? இந்த வீட்டுக்கு போக சொன்னது. அம்மாச்சி, நாங்க இங்கே இருக்கோம். அம்மா வேணா போட்டுமே. அம்மா நான் வரலம்மா. என் 2 மகனும் எங்களை கண்டுக்காம விட்டாலும் என் மக பிள்ளைங்க 2ம் எங்க மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்குங்க. எங்களை விட்டு போக மாட்டேன்னு அடமுடிக்குதுங்க. அம்மாச்சி நாங்க இங்கேயே இருக்கோம் அம்மாச்சி. அம்மா திட்டு வருமா அவரு? எனவே கிளம்பி வான்னு அதட்டி சொன்னாரு. இல்லைன்னா அவ்வளவுதாம்மா. விட்டு போலன்னு வச்சுக்கோமே, நேரடியா வீட்டுக்கே வந்துருவாரு. வீட்டுக்கு வந்தா அண்ணா நானும் வரலப்பா. நானும் தான். உங்க அப்பா வந்து அடிச்சு அப்புறம் தெரியும் உங்களுக்கு. வெங்கா போய் துணிமணி எல்லாம் எடுத்து வைங்க, கிளம்பலாம். மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி கொடுமா, நான் பேசுறேன். 2 நாள் கழிச்சு அனுப்பிச்சுறேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்றேன். ஆமா போப்ப. ஃபோன் பண்ணி என்னையும் அந்த காட்டு காத்துனாரு. நீங்க பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். உங்க மேல கோவத்தை காமிச்சிருவாரு. இப்ப கடையில வேற இருப்பாரு. இல்ல கஸ்டமர் வரது நினைச்சு உங்க மேல கோவத்தை காமிச்சாருனா வேண்டாம்ப்பா. அப்ப ஒழுங்க மரியாதை 2 பேரும் கிளம்புங்க. இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பிள்ளைங்களை ஏன்டி மிரட்டுற? நான் என்னம்மா பண்றது? அந்த மனசு அப்படி சொன்னான்னா சரி, நான் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன்.